அமைதியா இருக்கவங்க மனசுக்குள்ள உங்களுக்கான காதல் எவ்வளோ ஆழமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியில காட்டிக்கலனாலும், இந்த நிமிஷம் வர உங்க ஞாபகங்கள் அவங்கள என்ன பண்ணிட்டுருக்கு? உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த ரகசிய ஈர்ப்பு என்ன? இந்த நொடியில அவங்களோட உண்மையான உணர்ச்சிகள் என்ன? திஸ் இஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு பிரபஞ்சம் நமக்கு காட்டப் போறது தான் இந்த ரீடிங். அன்சாட்டிஸ்ஃபைட். எதுலயுமே ஒரு திருப்தி இல்லாம இருக்காங்க இந்த பெர்சன். அதுதான் உண்மை. நீங்க இல்லாம இந்த பெர்சனுக்கு எதுலயுமே ஒரு திருப்தியும் இல்ல. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்ல. அன்சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப வந்து என்ன சொல்றது? மனசுடைஞ்சு போயிருக்காங்கன்னு சொன்னா, அது வந்து மிகையாகாது. அப்படிதான் நடந்துட்டுருக்கு இப்போ அவங்களோட வாழ்க்கையில. ரொம்ப அழகான பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்மளுக்கு. பட் என்ன எனர்ஜின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் ட்வின் ஃப்ளேம்ஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ரொம்ப அழகான ஒரு தெய்வீக காதல் அப்படின்னு. ஆனா, இவ்வளோ நாளா இது வந்து நான் வந்து இந்த அளவுக்குலாம் ஆழமா யாரையும் காதலிக்கல. இது வந்து ட்வின் ஃப்ளேம் கிடையாது. இது வந்து லஸ்ட்டு. இது அப்படி, இது இப்படி அப்படின்னு அவங்களுக்கே சொல்லிக்கிட்ட பொய் எல்லாமே இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து வெறும் பொய் தான். இந்த காதல் தான் உண்மையான காதல் அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த பெர்சனுக்கு இப்போ தான் வந்திருக்கு. இந்த பெர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல விரும்புகிறாங்க. அது என்ன மெயினான விஷயம்னு பார்த்தா, அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் வந்து அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட இருக்க யாராவது இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யூ ஆர் த குயின், த எம்ப்ரஸ் எனர்ஜி. இதுதான் அவங்களோட எண்ணம். உங்களை பற்றி மிக உயர்வான எண்ணம் இந்த பர்சனுக்கு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூன் கார்டு இருக்குது பாட்டம் டெக்கில். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் போலி. நீங்கள் வந்து அவ்வளோலாம் இல்லை, யாருக்கும் இந்த சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது உங்களை அங்கீகரிக்கிறாங்க, எம்ப்ரர். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போகல. அதாவது அவங்க பவரை கையில் எடுக்கலை அப்படின்னா அவங்க இந்த காதலை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அந்த பர்சனுக்கு இப்போ நல்லா இருக்குது. அவங்க மனசில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களை கிளைம் பண்ணணும், இந்த காதலை வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் ஒரு அங்கமாக அப்படின்னா அவங்க வந்து சில விஷயங்கள் செய்யணும். அதாவது ஆக்ஷனில் இறங்கணும். எம்பரர் இஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் இறங்கலை அப்படின்னா உங்களை இழந்துடுவோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. இந்த கார்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்து மைண்ட், இது வந்து சப்கான்ஷியஸ். அவங்க நல்லாவே தெரியும் அந்த பர்சனுக்கு நிச்சயமாக குற்ற உணர்ச்சி இருக்குது. 6 ஆஃப் பென்டிகல்ஸ். இவ்வளோ நாளாக நீங்கள் தான் காதலை கொடுத்து 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 உங்களுக்கு சிவந்த கரங்கள். ஸோ இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் வந்து இந்த காதலை தாங்கி பிடிச்ச ஒரு ஜீவன். அவங்க வந்து பெருசாக எதுவும் பண்ணலை, எஸ்கேப் ஆனது, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகள்லாம் அவங்களுக்கு மனசில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. நீங்கள் இல்லை, அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. அதுதான் உண்மை. அதை தான் வந்து இந்த கரண்ட் ஃபீலிங்ஸில் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க, சோல் லெவலில், சப்கான்ஷியஸ் லெவலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே என்ன ஒழிச்சு வச்சு நீங்கள் தான், அதாவது ஃபெமினன். நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த பர்சன் காலி. த குயின் ஆஃப் வான்ஸ், வெரி அட்ராக்டிவ். நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்லுது, விளக்க பார்த்த விட்டில் பூச்சி மாதிரி தான். அடுத்து இந்த பர்சன் உங்களுக்காக ஒரு சீக்ரெட் வச்சுட்ருக்காங்க. அன்ஸ்போக்கன் இம்பல்ஸ். அது என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து சில விஷயங்கள் கேட்க போகிறேன். அதாவது அவங்க சொல்கிறத செய்ய போகிறாங்களா, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தெரியணும். ஏன்னா இந்த பர்சன் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது இப்போ எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கன்னா இந்த பர்சன் நிச்சயமாக பைத்தியம். அதுதான் உண்மை. இந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஏஸ் ஆஃப் சோல்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் செய்கிறத தான் சொல்கிறேன், சொல்கிறத தான் செய்கிறேன். ரஜினி டயலாக் தான் இங்கே. ஏன்னா ஏஸ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நான் இதை தான் சொல்கிறேன், இதை தான் கேட்டேன் உங்ககிட்ட. ஹையர் செல்ஃப் கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத தான் செய்ய போகிறீங்களா, இல்லை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்க போகுதா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஏஸ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாங்க உங்களை பற்றி, இந்த கனெக்ஷனை பற்றி. நிச்சயமாக அந்த கிளாரிட்டியை அவங்க வாழ்க்கையில் இனிமேல் கடைப்பிடிப்பாங்க. அதாவது உங்ககிட்ட வருது, பேலன்ஸை கொண்டு வருது, அவங்க பவரை கையில் எடுக்கிறது, இந்த கனெக்ஷனுக்காக போராடுறது, இது எல்லாத்தையுமே இனிமேல் நிச்சயமாக இந்த பர்சன் செய்வாங்க. அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. கிங் ஆஃப் வான்ஸ். மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த விளையாட்டுத்தனத்தையே ரொம்ப சீரியஸாக பண்ண போகிறாங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் உங்களையும் இந்த கனெக்ஷனையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதுதான் இவங்க உங்களுக்கு சொல்கிற உண்மை. ஸோ அடுத்தது இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கம்யூனிகேட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆக்ஷனில் இறங்க போகிறாங்களா? நம்ம நேற்று ரீடிங்கில் பார்த்தோம், அவங்க வந்து புது கார்லாம் வாங்கியிருக்காங்க, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. அதே எனர்ஜி தான் இங்கே கண்டினியூ ஆகுதா? வா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் அந்த ஜஸ்டிஸ். இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தோம் இப்போ தான் பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஃபாலோ பண்ணுறது யார்? குயின் ஆஃப் வான்ஸ். இங்கேயும் குயின் ஆஃப் வான்ஸ். அவங்க சொல்கிறாங்க உங்கள் மேலே இருக்க அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது வந்து எந்த குழப்பமும் இல்லை, அது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம். அடுத்தது ஜஸ்டிஸ்.
இங்கே பாருங்கள், அவங்க கைகளில் எடுத்த அந்த வாளை அவங்க வந்து கீழெல்லாம் வைக்கல. அந்த கைகளில் இருக்க வாள் இப்போ வந்து அவங்க ஒரு உருவமாகவே ஆயிட்டாங்க. நீங்கள் வந்து நியாயவாதி, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நியாயம் பண்ணலை அப்படின்னா அவங்கள திருப்பி ஏற்றுக்க மாட்டீங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஸ்லோவாக தான் வராங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. எனர்ஜி லெவலில் நிறைய ஷிஃப்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. நீங்கன்னா இந்த பர்சனுக்கு உயிர், அதுதான் உண்மை. ஆனால் இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக டைம் ஆகும். எவ்வளோ டைம் ஆகுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னா நியர்லி அன் இயர் நிச்சயமாக ஆகும். 1 இயர் ஆகுது நிச்சயமாக ஆகும். ஏன்னா இவங்க அந்த பென்டக்கிளோட தான் இங்கே வராங்க. ஸோ 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்லாம் இந்த பர்சன் ஒரு பென்டக்கிள் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கைகளில் இந்த பென்டக்கிளை தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஐ திங்க் யூ கேன் சி. இந்த பர்சன் வந்து அதே பென்டக்கிள் தான் இங்கே கைகளில் வச்சுட்ருக்காங்க. லைட் செட்டிங் இஷ்யூ. ஐ திங்க் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பென்டக்கில் தான் அந்த பர்சன் கையில் வச்சுட்ருக்காங்க. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து தரத்துக்கு நிச்சயமாக வந்து 1 இயர் ஆகும். 4 ஆஃப் வான்ஸ். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தை ஒரு பாரமாக பார்க்காம, இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் பல வருஷம் ஒன்றா இருக்க போகிறதுக்கான ஒரு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோவமோ ஒரு சலிப்போ வராது. இந்த காதலுக்காக காத்துட்ருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரண்ட் ஃபீலிங்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஐயா, ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. அதான் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் இல்லாமல் இந்த பர்சன் வந்து தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. அதை தான் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஐ மிஸ் த வார்ம்த் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் தான் இங்கே எம்ப்ரெஸ். அதாவது ஒரு அன்னையோட ஒரு அரவணைப்பு உங்ககிட்ட இருக்கும், ஒரு பாசம், ஒரு பாதுகாப்பு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பர்சன் வந்து எதையுமே ஃபீல் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்தாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தொலைஞ்சு போன குழந்த மாதிரி இருக்காங்க. ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் இவ்வளோ நேரமாக இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐ வாண்ட் டு மேரி யூ. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த பர்சனுக்கு வேறு உள்நோக்கம் எதுவும், பாஸ்டில் இந்த பர்சன் எப்படி இருந்தாலும் இந்த பர்சன் இப்போ உங்களை நோக்கி வர்றது ரொம்ப அழகான ஒரு எண்ணத்தோடு. நான் ஏன் இந்த ஒரு கார்டை வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் அதை ஏன் க்ளோஸ்டாக வச்சுருந்தேன். இதுதான் உங்களோட இன்டென்ஷன். 4 ஆஃப் வான்ஸ், மேரேஜ். ஐ வாண்ட் டு மேரி யூ. அதனால தான் இதை சீக்ரெட்டாக வச்சதுக்கு காரணம், உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் மேலே, இந்த காதல் மேலேயும் இந்த கனெக்ஷன் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எஸ் ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எனர்ஜியில் தான் மேரேஜ் இருக்குது. ரொம்ப முக்கியம் இது, நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறது. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போது கரண்ட் ஃபீலிங்ஸில் உங்கள் மேலே அலாதி அட்ராக்ஷனோடு இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்காக போராடுறதுன்ற முடிவோடு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரைட் எனர்ஜியில் இருக்காங்க. நீங்கள் இந்த சமயத்தில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே கொண்டு வராமல் 7 ஆஃப் சோர்ட்ஸ் இந்த கனெக்ஷனை ரொம்ப சீக்ரெட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ரொம்ப சீக்ரெட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, இடையில வர ப்ராப்ளம்லாம் வராது. ஃபேமிலி உங்களை ட்ராமா பண்ணுறது இதெல்லாம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக உங்கள் ப்ரைவசி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் காதலை வெளியில் சொல்கிறது, இல்லைனா ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ புது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுற அந்த தருணத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் காதலையும் ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப என்னோடய ஃபேமிலி எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அடுத்த தருணம் உங்கள் சூழ்நிலை மாறி போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க, மேடம் அப்பயே சொன்னாங்க சொல்லாதுன்னு, நான் கேட்டிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சீக்ரெட்டாக எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் போய் முடியும். எனக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.